ஓம் சரவண பவனர் பவி. ஹலோ மக்களே, நேற்று எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பாருங்கள் மக்களே. நாங்கள் பொங்கல் பானையில் தான் எப்பவுமே வருஷம் வருஷம் பொங்கல் வைப்போம் மக்களே. ஆனால் இந்த வாட்டி எங்களுக்கு டைம் சரியாக கிடைக்கல. கோவில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரத்துக்கே டைம் சரியாக இருந்தது மக்களே. அதனால் நாங்கள் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டில் வழிபாட்டு முறையில் எப்பவுமே செய்கிற மாதிரி தாங்க நாங்கள் செஞ்சிட்டோம். ஆனால் மக்களே, எங்களுக்கு அது செய்யும்போது ஒன்றுமே தெரியல மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா, சரி வழிபாட்டு முறையில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிடலான்ற மாதிரி செஞ்சிட்டே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, பொங்கல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் கொடுத்தது. ஏன்னா எந்த திசையில் பொங்கணுன்ற வீடியோ நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு போட்டிருப்பேன் மக்களே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு வடக்கு திசையில் தான் பொங்குச்சு பொங்கல். எனக்கு ரொம்ப வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஆனந்தப்பட்டாங்கங்க. ஏன்னா பொங்கல் பொங்கி வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பொங்கல் வடக்கு பார்த்து பொங்கலாம், கிழக்கு பார்த்து பொங்கலாம், மேற்கு பார்த்து பொங்கலாங்க. தெற்கு சைடு மட்டும் பொங்கல் பொங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தாங்க அந்த தெய்வம் எனக்கு நல்லது பண்ணினாங்க. இதை பார்த்தீங்கன்னா, எனக்கு பொங்கல் வடக்கு பார்த்து தாங்க பொங்கி வந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே சபரிமலைக்கு போயிட்டு வந்தாங்கங்க. அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணோம். நிறைய வீடியோக்கள் வச்சுருக்கேன் மக்களே. எனக்கு அப்லோட் பண்ண டைம் இல்லை. நிறைய பண்டிகைகள் விசேஷங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கிறதுனால அதுக்கே எனக்கு டைம் சரியாக இருக்குது மக்களே. இவங்க ஒரு வாரம் டூர் போயிட்டு வந்தாங்க. சபரிமலையில் ஐயனை தரிசிச்சுட்டு வந்தாங்க. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் சொன்ன பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு தேவையான நாளில் தேவையான சரஸ்வதி தாயாரும் எனக்கு வந்துட்டாங்கங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் இப்போ அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் மக்களே. அற்புதத்தெல்லாம் எனக்காக பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, கிருத்திகையில் வியாழக்கிழமையில் எனக்காக எங்கள் வீட்டில் இருந்து ஓம்ன்ற விளக்கு வாங்கிட்டு வந்தாங்க மக்களே. அதுவும் இல்லாத பிரசாதம், திருநூறு பிரசாதம் எனக்கு கிடச்சது ரொம்ப ரொம்ப அற்புதம் மக்களே. திருச்செந்தூர்லேருந்து எங்கள் அம்மா, எங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் போயிருந்தாங்க. எங்கள் அக்காலாம் சேர்ந்து எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் அப்பாவும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் மக்கள். அந்த பிரசாதத்தை கையில் வாங்கினதுமே எனக்கு கிடச்ச ஆனந்தம் பாருங்க. பன்னீர் விபூதிங்க. அது கீர்த்திகையில் வியாழக்கிழமையில் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தை கிட்டுச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, 2 சரஸ்வதியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் அம்மா. அந்த சரஸ்வதியும் வச்சு தாங்க நான் வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு இருப்பேன். இப்படி ஒரு தைப்பொங்கல் திருநாளில் சரஸ்வதி தாயாருடைய ஃபோட்டோவும், சரஸ்வதி தாயாருடைய விக்கிரகங்களும், முருகருடைய ஃபோட்டோவும் எனக்கு வந்தது. திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோ வந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தங்க. கிருத்திகையில் வியாழக்கிழமையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அப்படிப்பட்ட நாளில் அவங்க கையால் வாங்கிட்டு வந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மக்களே. இவங்க சபரிமலைக்கு போக சொல்ல சந்தனம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த சந்தனம் என்னுடைய நெத்தியில் நேற்று நான் வச்ச டைம் பார்த்திங்கன்னா, கரெக்டாக தீபம் பார்த்துட்டு அப்புறமா தாங்க வச்சேன். எனக்கு பார்த்திங்கன்னா, தேங்காயில் இப்படி ஒரு பூ இருந்ததுங்க. அந்த பூவை நான் கிள்ளிட்டும் பார்த்தா அந்த ஓட்டை வழியாக உள்ளே போகிற மாதிரி இருந்ததுங்க. இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருந்ததுன்னா எனக்கு இதனோட விவரங்கள் என்னன்றதை தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் மக்களே. ஏன்னா வெளியில் வந்துட்டு தான் பூ உள்ளே வரும்னு சொல்லுவாங்க. அந்த பூ இப்படி நல்லா பெருசாகவே இருந்தது. உள்ளவும் நாங்கள் கிள்ளிட்டும் பார்த்தோம். உள்ளே போகிற மாதிரியும் இருந்தது மக்கள். இப்படி ஒரு விஷயங்கள் நடந்ததா என்னை பொறுத்தவரை வழிபாட்டு முறையில் ஆனந்தமாக தான் இருந்தது. இது என்னன்றதை தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் மக்களே கமெண்ட்ஸில். திருச்செந்தூர் முருகருடைய பன்னீர் இலை பிரசாதம் கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் மக்களே. இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். பஞ்சாமிர்தம் கிடச்சிது. ஐயனுடைய அந்த பிரசாதத்திலேயே கயிறும் கிடச்சிதுங்க. அவருடைய மையம் கிடச்சிது. இப்படி ஒரு அற்புதங்கள் எனக்கு அந்த நாளில் கிடச்சி நான் இப்படி ஒரு வழிபாட்டை தைப்பொங்கல் நின்று செஞ்சு வழிபட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் மக்களே. ஐயனை வழிபட்ட 48 நாள் விரதம் இருந்து வழிபட்டேன். அதனுடைய பலனாக எனக்கு என் கையில் எல்லாமே வந்திருக்குன்றது தாங்க நான் நினைப்பேன். அப்படி ஒரு பிரசாதங்கள்லாம் எனக்கு ஐயன் கொடுத்தாரு பாருங்கள் மக்களே. இதுதான் சபரிமலை பிரசாதம். இதை திறந்து பார்த்திங்கன்னா நமக்கு சந்தனம் கிடச்சிதுங்க. அதை நான் அந்த பொங்கல் திருநாளில் காந்தமலை ஜோதி பார்த்துட்டு, அந்த ஜோதி நாளை பார்த்துட்டு அந்த கண் குளிர பார்த்துட்டு தாங்க என்னோட நெத்தியில் வச்சேன். இது எவ்வளோ ஆனந்தம் பாருங்கள் மக்களே. சபரிமலையிலேருந்து கிடைச்ச பிரசாதம் இது. அப்படிப்பட்ட பிரசாதம் எனக்கு கிடச்சது ரொம்ப ரொம்ப ஆனந்தங்க. அந்த பிரசாதம் எனக்கு கிடச்சி அந்த ஜோதி பார்த்துன்னு வச்சதில் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு மக்களே. பார்த்தோம் நல்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மயிலும் சேவலும் துணை. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.